இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராயல் என்ஃபீல்ட் கெரில்லா 450 அனலாக் ஸ்மோக் பிளாயா பிளாக் 2025 புது வண்டி ரேட்டுங்க. இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்து ரேட்டு கம்மி பண்ணியிருக்காங்களா, எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்க, கம்மி பண்ண போகிறாங்களா? வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்களுக்கு வண்டியில் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, வண்டி இன்ஜின் சிசி வந்து 452 சிசி கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலர் சிங்கிள் சிலிண்டர். பவர் வந்து 40.2 PS கொடுத்துருக்காங்க. 8000 RPM. டார்க்கு வந்து 40 Nm 5500 RPM கொடுத்துருக்காங்க. கீர் பாக்ஸ் டைப் வந்து 6 ஸ்பீட் கீர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் மோடில் வந்து அல்ட்ரா ரெஸ்பான்சிவ் EMS சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. எக்கோ மோடு வேறு இருக்குது. வீல் வந்து அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச்சு அலாய் வீல். டயர் சைஸ் வந்து ஃப்ரண்ட்டு வந்து 120/70 வருது. ரியர் வந்து 160/60 வருது. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து சிங்கிள் போர்ட் செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ராயல் என்ஃபீல்ட் கெரில்லா 450 அனலாக் ஸ்மோக் பிளாயா பிளாக் 2025 புது வண்டி ரேட்டுங்க. வண்டி ரேட்டு எக்ஷோரூம் வண்டி ரேட்டு மட்டும் 2,39,000 வருது. ரோட் டேக்ஸ் 29,755 ரூபா. இன்சூரன்ஸ் 20,746 வருது. இன்ஜின் வாரண்ட்டி 7,199 ரூபா. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் 7,450 வருதுங்க. டோட்டல் வந்து 3,04,150 வருதுங்க. வண்டிக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து நடைமுறைக்கு ஒன்றும் வரல. அதாவது 23ஆம் தேதியில் தான் வந்து தெரியும் உங்களுக்கு ரேட்டு எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்க. 23ஆம் தேதி கம்மி பண்ணுவாங்களா, இல்லை அடுத்த மாதம் ஆகுமா? அப்படி ரேட்டு கம்மி பண்ணாங்கன்னா குறைஞ்சது ஒரு 20,000லேருந்து 30,000க்குள்ளே வண்டி ரேட்டு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு அதுக்கப்புறம் தாங்க தெரியும் ஜிஎஸ்டி எவ்வளோ கம்மி பண்ணுறாங்க, கம்மி பண்ணிட்டாங்களா எப்படி என்னன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.